இன்றுள்ள திரை ரசிகர்கள் ரசிக்கின்ற மிக முக்கியமான இயக்குநர்களில் யுவன் சங்கர் ராஜாவும் ஒருவர் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இளையராஜாவுடைய மகன்தான் யுவன் சங்கர் ராஜா என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளர் ஆவதற்கு காரணம் இளையராஜா இல்லை என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? யுவன் சங்கர் ராஜாவுக்கு முதல்ல இசையமைப்பாளர் ஆக வேண்டும் என்பதிலே ஆர்வம் இல்லையா, ஒரு பைலட் ஆக வேண்டும் என்று தான் அந்த காலத்தில் நினைத்தார் யுவன் சங்கர் ராஜா. அப்படிப்பட்டவரை திசை திருப்பியது ஏஆர் ரஹ்மானுடைய வருகை தான். ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமானதுக்கு பின்னால் யுவன் சங்கர் ராஜாவுடைய உறவினர் ஒரு அவரை சந்தித்த போது, இனிமேல் உங்கள் அப்பாலாம் அவ்வளோதான், இனி ஏஆர் ரஹ்மான் தான் என்றாராம். அதை கேட்ட உடனே யுவன் சங்கர் ராஜாவுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அப்பாவுடைய மரபு விட்டு போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் அன்றைக்கே மியூசிக் டைரக்டர் ஆகுது என்று நான் முடிவெடுத்தேன். எங்கள் குடும்பத்தில் அப்பாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜாவை தான். அவர் மிகப்பெரிய திறமைசாலி இருந்தோம், ஏதோ சரியான சந்தர்ப்பங்கள் அவருக்கு அமையாக போகவே அவரால் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பாவுடைய மரபு விட்டு போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த இசைத்துறையை அடியெடுத்து வைப்பது என்று நான் முடிவெடுத்தேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவிட்டிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. சினிமா உலகில் நாம் ஒன்று நினைக்க நடக்கிறது வேற ஒன்றா இருக்குது அப்படின்றதுக்கு பல நிகழ்ச்சிகள் உதாரணமாக சொல்லலாம். சிலுஸ்மிதாவை பற்றி நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றிலே நான் சொல்லும்போது குறிப்பிட்டிருக்கேன். சிலுஸ்மிதாவுடைய ஆசை என்னவாக இருந்தது அப்படின்ட்டு, சாவித்திரி மாதிரி ஒரு நடிகை ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் சிலுஸ்மிதா. ஆனால் அவர் எப்படிப்பட்ட கவர்ச்சி நடிகையாக பின்னால் அவதாரம் எடுத்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி தான் இன்னொரு கவர்ச்சி நடிகையான மும்தாஜ். அவர் எப்படிப்பட்ட ஒரு நடிகையாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தெரியுமா? ஸ்ரீதேவி மாதிரி ஒரு நடிகையாக வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தான் மும்தாஜ். சாவித்திரி நடித்த படங்களை தொடர்ந்து சிலுஸ்மிதா பார்த்த மாதிரி ஸ்ரீதேவி நடித்த 3ஆம் பிறை திரைப்படத்தை நான் எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே கணக்கு தெரியாது என்கிறார் மும்தாஜ். அந்த படத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக ஸ்ரீதேவி நடிச்சிருந்த அற்புதமான பாத்திரம் இருக்க, அது என்னை அவ்வளவு கவர்ந்த பாத்திரம். அது மாதிரி ஒரு படத்துலையாவது எனக்கு ஒரு பாத்திரம் கிடைக்குமா என்று நான் பல நாட்கள் இயங்கியிருக்கிறேன் என்கிறார் மும்தாஜ். ஆனால் காலம் மும்தாஜ் எப்படிப்பட்ட நடிகையாக ஆக்கியிருப்பாருங்க. தேவர் ஃபிலிம்ஸ்லேயே பாட்டு எதிர்க்காக பூவை செங்குட்டூர் அந்த கம்பெனியுடைய அலுவலகத்துக்கு வருகிறார். வந்த உடனே அந்த பட நிறுவனத்தினுடைய முதலாளியான சின்னப்ப தேவர் வாய் குளிர பூவை செங்குட்டூரை வரவேற்று என்ன சொல்கிறார் தெரியுமா? உன்னை பற்றி கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப பிரமாதமாக சொன்னார்ப்பா, வா வா என்றார். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலாசிரியர், இன்னொரு பாடலாசிரியை பற்றி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட, அந்த தயாரிப்பாளர்கிட்ட அதிகமான பாடல் எழுதி கொண்டிருப்பவர் கண்ணதாசன். இன்னொரு பாடலாசிரியர் அங்கே வந்தார்னா நமக்கு வாய்ப்பு பறிப்போய் விடுமே என்று எண்ணாமல் அவர் ரொம்ப பிரமாதமாக பாட்டு எழுதுவார் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனதுக்கு சொந்தக்காரர் கண்ணதாசன் என்பதை இங்கே நாம் நினச்சி பார்க்கணும். அடுத்து பாடல் கம்போசிங் நடக்குது. கேவி மகாதேவன் மெட்டை போட பாடல் எழுத தொடங்குகிறார் பூவை செங்குட்டுவன். இசைத்திலகம் கேவி மகாதேவன் மெட்டு போட அதற்கு பூவை செங்குட்டுவன் பாட்டு எழுதிய முதல் படம் அதுதான். இப்படி ஒரு பாட்டு எழுதி கொண்டிருந்த போதே கவிஞர் மருதகாசி அந்த அலுவலகத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறார். கவிஞர் மருதகாசி யாருன்றதை இங்கே சொல்லியாகும். கவிஞர் மருதகாசி தேவர் ஃபிலிம்ஸுடைய ஆஸ்தான கவிஞர். அவரை பார்த்தோன்னே பூவை செங்குட்டுவனுக்கு கருக்குனது. பெரிய கவிஞர் வந்திருக்காரு, நம்மளை சரி ஏந்திருப்பா இல்லை கொஞ்சம் தள்ளி உட்காரு, அவர் எழுதிட்டோன்னு சொல்லிடுவார் என்று. அங்கே பாருங்கள், சின்னப்ப தேவர் மருதகாசி பார்த்து சொல்கிறாரு, அண்ணே இந்த பாட்டை இவரை எழுத சொல்லிட்டேன், நீங்கள் அடுத்த பாட்டை எழுதிக்கலாம் வாங்க என்று. தான் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுகிறார் பாருங்கள் சின்னப்ப தேவர். அதுவும் ஒரு கவிஞருடைய முன்னாலே. இப்படியெல்லாம் தான் அன்றைய சினிமா உலகம் செயல்பட்டு கொண்டிருந்தது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவு. திரைப்பட பாடலாசிரியர்கள் ஏராளமான ரசிகர்களை பெற்றிருக்கின்ற ஒரு கவிஞர்னா அது கவியரசு வைரமுத்து தான். வைரமுத்து அவர்கள் எத்தனை முறை தேசிய விருது வாங்கியிருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட ரசிகர்கிட்ட கேட்டிங்கன்னா விரல் நுனியில் அந்த தகவல் வச்சுருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரசிகர்களால் கூட வைரமுத்து எந்த பட நிறுவனத்துக்கு மிக அதிகமான அளவிலே பாடல் எழுதியிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. வைரமுத்து மிக அதிகமாக பாடல் எழுதிய பட நிறுவனம்னா அது எது தெரியுமா? ஏவிஎம் பட நிறுவனம். சிவப்பு மல்லி என்ற படத்துக்காகத்தான் முதலாக ஏவிஎம் நிறுவனத்துக்கு பாடல் எழுத போனார் வைரமுத்து. சிவப்பு மல்லி உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் வைரமுத்துவை ஏவிஎம் சரவணனுக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ராமநாராயணன். அதிலிருந்து இன்று வரை ஏவிஎம் நிறுவனத்தோடு வைரமுத்துடைய உறவும் தொடர்கிறது, அவருடைய பாடலாசிரியர் என்ற பணியும் தொடர்கிறது. தமிழ் சினிமா உலகிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு படமாக ஒரு காலகட்டத்தில் அமைந்த படம் தான் காதல் கோட்டை. அந்த படத்தை இயக்கியவர் அகத்தியன். அந்த படத்திற்காக அகில இந்திய அளவிலே சிறந்த இயக்குனருக்கான பரிசை பெற்றவர் அகத்தியன். அது மாதிரி மிகச்சிறந்த பாராட்டியும்
மிகச்சிறந்த விருதையும் அகத்தியனுக்கு பெற்றுத்தந்த அந்த காதல் கோட்டை படம் எப்படி உருவானது என்பதை பற்றி தான் ஒரு முக்கியமான தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அடுத்து காதல் படம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அகத்தியன். காதல் கதையை படமாக்குவது என்று முடிவெடுத்த உடனே இந்தியாவில் எடுக்கப்பட்ட படங்களில் எந்தெந்த காதல் படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி யோசிக்க தொடங்கினார் அகத்தியன். ஹிந்தியில் மேனே பியார் கியா, தெலுங்கில் மரோ சரித்ரா, தமிழில் பாரதி ராஜாவுடைய அலையில் உள்ள இப்படி பல படங்கள் அவருடைய எண்ண ஓட்டத்திலே வந்தன. இந்த படங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த போது கோப்பெருந்தேவி பிசராந்தையாருடைய நட்பு அவருடைய கவனத்துக்கு வந்தது. இந்த நட்பை காதலாக்கினால் என்ன என்று அவர் சிந்தித்ததனுடைய விளைவுதான் காதல் கோட்டை என்ற திரைப்படம். இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த படம் திரைக்கு வந்ததுக்கு பின்னாலே இது என் கதை என்று பல பேர் அந்த கதைக்கும் சொந்தம் கொண்டாடியது தான். கவிஞர் சுரதாவை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. மிகுந்த சொல்லாட்சி கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் அவர். மலையாளத்திலும் தமிழும் உருவான எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ஜெனோவா திரைப்படத்தினுடைய தமிழ் பதிப்புக்கு வசனம் எழுதியவர் சுரதா தான். அந்த படத்தில் ஒரு காட்சியில் அவர் ஒரு வசனத்தை எழுதியிருந்தார், இந்த உலகத்தில் அத்தனை பேரும் அயோக்கியர்கள் என்று. அதை படித்து பார்த்து எம்ஜிஆர் சுரதாவை அழைச்சார். எல்லாரும் அயோக்கியர்கள் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கு, இது நல்லா இருக்குமா, மக்கள் ரசிப்பார்களா, அதனால் கொஞ்சம் இந்த வசனத்தை மாற்றி கொடுங்க என்றவரிடம் கேட்டார். கொஞ்சம் கூட யோசிக்கல சுரதா. உடனே எம்ஜிஆர்ட்ட அடுத்த வசனத்தை சொன்னார், உறக்கத்திலே எல்லோரும் உத்தமர்கள் என்று. இது ரொம்ப நல்லா இருக்குது, இதை வச்சுக்கலான்ட்டார் எம்ஜிஆர். உறக்கத்திலே எல்லோரும் உத்தமர்லாம் என்ன அர்த்தம்? முழிச்சு எழுந்தானா இவற்றில் பாதி பேர் அயோக்கியன் என்பது தானே அர்த்தம். அதை எந்த அளவுக்கு அழகாக சுரதா மாற்றி கொடுத்திருக்கிறார் பாருங்கள். தமிழ் புலம் இருந்தால் எப்படியெல்லாம் வார்த்தைகளிலே விளையாடலாம் என்பதற்கு கவிஞர் சுரதாவுடைய அந்த சொல்லாட்சி ஒரு சாட்சி. அன்பேவா திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஏற்றிருந்த வேடம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஜேபி என்ற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வேடத்தில் அந்த படத்தில் நடித்திருந்தார் எம்ஜிஆர். அவருடைய வீடு செட்டு ரெடியாகி கொண்டிருந்தது ஏவிஎம்ல. பிரம்மாண்டமாக அந்த செட்டை அமைத்திருந்தார். அதனால் அந்த செட்டை எம்ஜிஆருக்கு காட்டுவதற்காக ஏவிஎம் சரவணன் எம்ஜிஆரை அந்த செட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அப்போ செட்டு போடுகின்ற வேலை நடந்து கொண்டிருந்தது. இந்த பளிங்கு தர மாதிரி ஒரு பேப்பரை அங்கே இருந்த ஒருத்தர் தரையில் ஒட்டி கொண்டிருந்தார். எம்ஜிஆர் அவர் பக்கத்தில் போனவர் அவரையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அண்ணே என்று அவர் அழைத்தார். இவர் அண்ணேன்னு கூப்பிட்ட உடனே அவர் எழுந்த உடனே அவரை கட்டி தழுவி கொண்டார் எம்ஜிஆர். அந்த நபருடைய கையில் பசை இருந்ததுனால அவரால் எம்ஜிஆரை கட்டி தழுவ முடியல. உடனே தன்னுடைய உதவியாளரை பார்த்து, மதியம் அண்ணனை நம்ம ரூமுக்கு அழைச்சிட்டு வந்துடுங்க, இன்றைக்கி அண்ணன் நம்ம கூட தான் சாப்பிட்றாரு என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்றார் எம்ஜிஆர். அங்கேருந்து நகர்ந்ததுக்கு பின்னால் தான் அந்த பேப்பரை ஒட்டி கொண்டிருந்தாரே அவர் யார் என்ற தகவலை ஏவிஎம் சரவணனிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர். இவர் நாடகத்தில் ராஜபாட்டு வேஷம் போட்டு கொண்டிருந்தவர் இன்றைக்கி காலத்தினுடைய சூழ்நிலை பாருங்கள், அவர் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு என்று அவரிடம் சொன்னாராம் எம்ஜிஆர். இதுக்கப்புறம் நடந்தது தான் மிக முக்கியமான விஷயம். அதுக்கு பின்னால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த நபரை சரவணனால் பார்க்க முடியல. அதை பற்றி ஒரு பத்திரிகை பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்ற சரவணன் நிச்சயமாக எம்ஜிஆர் பெரிய அளவில் உதவி பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன், அதனால தான் அதுக்கு பின்னால் அவர் வேலைக்கு வரல என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்று வரை தமிழகத்திலே உள்ள மக்கள் மனதிலே எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இப்படி தன்னோடு பழையவர்களை மறக்காத அவருடைய மிகப்பெரிய குணம்தான்.